வணக்கம். நான் யாரை பார்த்து பேச கற்றுக்கொண்டேனோ அந்த அமுதன் ஐயாவின் முன்னால் நான் பேச இருக்கிறேன் என்பது எனக்கு மிகச்சிறந்த பெருமையாக இருக்கிறது. ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர் இல்லாத மேடையே இல்லை என்ற அளவிற்கு அவர் பேசி கொண்டிருப்பார். அவரை பார்த்துத்தான் நாங்கள் பேச வந்தோம். ஐயா அவர்களுக்கு என் முதல் வணக்கம். அடுத்ததாக உங்களது முதல்வருடைய தந்தையார் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். ராசா கண்ணு ஐயனார் என்றால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தெரியாத ஆள்களே இல்லை. அவரோடு நான் பேசியிருக்கிறேன் பட்டிமன்றம் என்று நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. இவ்வளவு சிறந்த பேச்சாளராக உங்கள் முதல்வர் இருக்கிறார் என்றால் அது அவருடைய ஜீனில் வந்தது, அவருடைய வழியாய் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு என் வணக்கம். தொடர்ந்து இலக்கிய விழாக்களை முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கும், தமிழ் விழாக்களாக நடத்தி கொண்டிருக்கும், தமிழாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த துறை, தமிழ் துறை, அதனுடைய தலைவர் மகேஸ்வரி அக்கா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எந்த விழா என்றாலும் மஞ்சுளா அக்காவை அழைப்பேன் என்ற என் பாசமிகு தங்கையாக இருக்கும் தனா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மேலும் படைப்பரங்கத்தில் மதியம் தலைமை ஏற்க உள்ள ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் பரமேஸ்வரி அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய செல்வகுமார் காமராஜ் ஐயா அவர்களையும் மிக அழகாக என்ஓசி செய்து கொண்டிருக்கும் அருள்ஜோதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட என்னுடைய வணக்கம் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதைவிட கம்பீரமாக அமர்ந்திருக்கும் மாணவிகளுக்கு என் இரண்டாம் வணக்கம். இந்த நூல் எத்தனாவது வருடம் வந்தது? 63. 1900. நீங்க எல்லாம் பிறக்கவே இல்லை உறுதியா, நாங்களே பிறக்கல. கவிஞர் அம்சப்பிரியா, சிவமணி, பூபாலன், கவிஞர் சோலை மாயவன், நாங்கள் யாருமே பிறக்கல. 1963 மே மாதம் இந்த நூல் வெளியாக இருக்குது. சரி, இந்த நூலை எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு படைப்பரங்கம் நடத்த வேண்டும் என்ற ஆவல் எப்படி தோன்றியது? இந்த மரபு கவிதைக்கு இன்னும் தேவை இருக்கிறதா என்ற கேள்வி மாணவர் மனதிலே, பிஹெச்டி ஆய்வாளர்கள் இருக்கிறீர்கள், தமிழ் மாணவர்கள் இருக்கிறீர்கள், உங்கள் மனசில் ஓரத்தில் ஒரு கேள்வி இருக்குது. ஐயா பேசும்போது பாதி உங்களுக்கு தெளிவாயிருச்சு. ஓ சரி. ஆனால் இந்த நூலை எடுத்துக்கொண்டு இவ்வளவு சிரமப்பட்டு அதில் நினைத்து பாருங்க. இந்த ரவி சார் இருக்கிறாரே கொங்கு மண்டலத்தில், அவ்வளோ சீக்கிரம் அவரே சமாதானப்படுத்தவே முடியாது. எனக்கு ஒரு 20-30 முறை தொலைபேசியில் பேசியிருப்பார். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீ இருக்குது பாருங்க, நிலவுப்பு, அதில் மேலே சுழிச்சிருக்குது. இந்த நூல் 62 வருடம் ஆயிடுச்சு. எங்கிட்ட இருந்த நூலில் அட்டையே இல்லை. என்னுடைய நண்பர்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் அட்டையோடு சேர்த்து பைண்ட் பண்ணிட்டாங்க, அவங்ககிட்டையும் இல்லை. கடைசியில் எங்களுக்கு கை கொடுத்தவர் செந்திலண்ணா வீட்டிலையே, கடைசியில் அவரவர் வீட்டிலையே வந்த மாதிரி உள்ளுக்குள்ளார குதிர்க்குள்ளரே இருக்கிற மாதிரி செந்தில் அண்ணாவின் சேகரிப்பு, சிற்பி ஐயாவின் தலைச்சன் பிள்ளை செந்தில் அண்ணா அவர்களின் சேகரிப்பில் இந்த நூல் இருந்தது. அதில் என்னன்னா, இந்த நீ மட்டும் துண்டாகி போயிடுச்சு. சரி, நீயோட சுழி தானே, இப்படி இழுத்து விட்டா போகுது, எங்கிட்ட ப்ரஷ்ஷை கொடுங்க, நானும் கூட தான் இழுத்து விடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியெல்லாம் முடியாதுங்க, கண்டிப்பாக எனக்கு இந்த ஓவியம் வேண்டுமே வேண்டும்னு தனாக்கா மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க, அடுத்தது ரவிசார் மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. இளைஞர்களே, நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது இந்த அர்ப்பணிப்பு உறவு தான். இந்த உணர்வு இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு தேவை. மாணவ பருவத்தில் ஆகட்டும், நீங்கள் ஒரு பொறுப்பில் இருப்பதாகட்டும், அந்த உண்மையாக நம்ம முழுமையாக ஈடுபடுகிறோமே, அந்த ஈடுபாடு இருந்தால் உங்களுக்கு வாழ்வில் எல்லா உயரும் நிச்சயம் வரும். அதை இவர் ரவி ஐயாவிடமிருந்து தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரவி சார் ஏதோ உடுமலையில் ஒரு சின்ன பிரஸ் வைத்திருக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. அவர் வெளியிட்ட நூல்கள் 800 நூல்களுக்கு மேலே அவர் பதிப்பித்திருக்கிறார். இதை விட முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறேன், ஆய்வாளர்கள் எல்லாம் இதை மனசில் குறித்து வச்சுக்குவாங்க. பெரியாரை பற்றி 1,00,000 பக்கங்களை வெளியிட்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்று நாம் தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது அந்த தாடி தாத்தா நம்மளுக்கு கொடுத்த உரிமை. எனவே பெண் பிள்ளைகள் தினந்தோறும் தூங்கி எந்திரிக்கும் போது தூங்குறதுக்கு முன்னாடி பெரியாரை நினைச்சிட்டு படுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு மேடையிலும் பெரியார் இல்லை என்றால் நாமெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்போம். அந்த பெரியாரை பற்றி 1,00,000 பக்கங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். உடுமலையில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரவி அச்சகம்னு இருக்கும். அந்த சின்னஞ்சிறு இடத்தில் இருந்து உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய பணிகளை செய்து வருகிறார். அவர் ஏன் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று, அதற்காகத்தான் இந்த மேடை, இந்த கூட்டம். நீங்கள் நினச்சி பாருங்க, இது 63 வருஷம் பழசாகி போச்சு.
அப்போ எத்தனையோ நூல்கள் வந்திருக்குது. ஆனால் ஏன் நம்ம அந்த நூல்களை நினைச்சு கூட பார்க்கல? யோசனை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இன்று காலையிலிருந்து ஏன் இந்த நூலை பற்றி பேசுகிறோம்? ஏனென்றால் இந்த கவிஞன் தொலைதூர பார்வையை கொண்டிருந்தார். 1963 2025க்கு என்ன தேவையோ அதை இதில் பதிவு செய்திருக்கிறார். அந்த தொலைதூர பார்வை நான் இந்த மேடையில் அடித்து சொல்கிறேன். சிற்பி என்ற கவிஞர் இந்த மண்ணில் பிறந்தார், இந்த கல்லூரியில் பிறந்தால் இன்று ஒரு வரலாற்று நாளிலே நாம் அத்தனை பேரும் பதிவாகி கொண்டிருக்கிறோம். மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் வெறும் கூட்டத்தில் உட்காரல, ஒரு வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுவீர்கள், உங்கள் பேரன் பேத்திகளுக்கு சொல்லுவீர்கள், கவிஞர் சிற்பி ஐயா இந்த மேடையில் 90 விழாவின் முதல் விழா இந்த விழா. 90 சிற்பி 90 என்று ஒரு வருடம் பூராவும் கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சிகளை வடிவமைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய இலக்கிய ஆர்வலர்கள். ஆனால் அதற்கு முதல் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி தான், இந்த படைப்பரங்கு தான் முதல் நிகழ்வு. அந்த முதல் நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்திருக்கிறது. சென்ற வாரத்திலே தினமணி கதிரிலே ஒரு பேட்டி வந்திருந்தது, ஐயாவின் பேட்டி. அந்த பேட்டி வந்ததிலிருந்து நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் போகல, அந்த ஒரே நாளிலே என்னை 100 பேரால் அழைத்து விட்டார்கள் அலைபேசியில். உங்களை வாரிசு என்று சொல்லி இருக்கிறார் சிற்பி என்று. ஏன் உங்களை சொன்னார்? அது என்னுடைய ஒரு பேருக்காக சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். இந்த பொள்ளாச்சி மண்ணிலே இனிமேல் பிறந்து ஒரு வரி எழுதினாலும் அந்த கவிதையும் அந்த கவிஞனும் சிற்பி ஐயாவின் வாரிசு தான். எல்லோருமே இந்த பொள்ளாச்சி மண் என்றால் சிற்பி ஐயாவின் வாரிசு தான். நீங்கள் உங்களில் எத்தனை பேர் பேனாவை தூக்கப் போகிறீர்களோ அத்தனை பேரும் கவிஞர் சிற்பியின் வாரிசு என்று தைரியமாக சொல்லிக் கொள்ளலாம். கவிஞன் எங்கள் கவிஞன், எங்கள் சிற்பி. அதுல நீங்க ஒரு பங்கு எச்சா சொல்லிக்கலாம். எங்கள் கல்லூரி தந்த பத்மஸ்ரீ, என்ஜிஎம் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுமே தைரியமாக இருமாப்போடு சொல்லிக் கொள்ளலாம், சிற்பி எங்கள் கவிஞர் என்று. ஒரு வசதிக்காக என்னையும் செந்தில்குமார் அவர்களையும் சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவருடைய முனைவர் பட்டம் அவரிடம் பயின்ற 15 பேரில் நான் ஒருத்தி தான் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். எனவே என்னை கவிதை வாரிசு என்று சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். அம்சப்பிரியா அவர்கள் அவருடைய நேரடியான இலக்கிய வாரிசு. சோலை மாயவன் அவருக்கு நெருக்கமான இலக்கிய வாரிசு. அவர் கொண்டாடக்கூடிய வாரிசாக இங்கே பூபாலன் இருக்கிறார். எல்லோருமே அவருடைய கவிதை வாரிசுகள். இப்படி ஒரு மனிதர் நினைக்க வைத்தார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவராக இருக்க வேண்டும். அந்த மனசு, அந்த அன்பு கவிஞர் சிற்பியை தவிர எந்த கவிஞனுக்கும் வராது. நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எந்த கவிஞரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று கவிதை உலகிலே பரபரப்பாக பெரிய ஆளாக இருப்பாங்க, அல்லது கல்வி புலத்திலே வீசி வரை சென்றவர்களாக இருப்பார்கள். ஆய்வு கட்டுரையிலே ஒருவர் மிக எழுதி கொண்டே இருப்பார், கவிதை எழுத மாட்டார். சாகித்ய அகாடமி பொறுப்பிலே இருப்பார், ஆனால் அவர் கவிதை என்றால் என்னன்னே தெரியாது, கட்டுரை எழுதவும் மாட்டார். ஆனால் கவிஞர் சிற்பி மட்டும்தான் ஒரு முழுமையான மனிதனாக எல்லா இடத்திலும் தன்னுடைய முத்திரையை பதித்தவராக பேருக்கு இருக்குல்ல. அவர் சிறந்த கவிஞராக, சிறந்த மொழிபெயர்ப்பாளராக நீங்கள் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 500 வருஷத்திற்கு பிறகும் இவருடைய இடத்தை யாராலும் பக்கத்தில் கூட வர முடியாது. எந்த கவிஞராக இருந்தாலும் சரி, எந்த எழுத்தாளராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குணத்தில் ஆகட்டும், தன்னுடைய செயலில் ஆகட்டும், 90 வயதிலே அவர் கவிதையை மனப்பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் 20 வயதிலே தொழாவிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த மனிதனுடைய இத்தனை உயர்வுக்கும் காரணம். எந்த பணியை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழுமையாக ஈடுபடுவார். எனவே மாணவர்களே, நம்முடைய கவிஞரிடமிருந்து நீங்கள் இன்று காலையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். அவர் 1963 அவர் முதல்ல பாரதிதாசனை பார்க்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம பாரதிதாசன் என்றால் தமிழ் தமிழ் என்று சொல்லுவார், அந்த ஒரு வரியோட இல்லை. நீங்கள் நினைப்பது போல் இல்லை. அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். புதுமை பித்தன் என்ற நவீன கவிஞர் இருக்கிறாரே, அவர் சொல்றாரு, பாரதியார் நமக்கு விட்டு சென்ற சொத்து ஞானரதம், அது மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து பாரதிதாசனும் என்கிறார். ஒரு நவீன எழுத்தாளர், புதுமை பித்தன், பாரதியாரின் சொத்து என்று பாவேந்தரை சொன்ன காலம் அது. ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருடைய தோற்றமும் சரி, அவருடைய எழுத்தும் சரி, திராவிடம் என்ற உணர்வின் முதல் வேரே வந்து பாரதிதாசன் தான். பாரதியார் வந்து நவீனத்துவத்தின் ஒரு ஆணிவேராக இருந்தார். ஆனால் பாரதிதாசன்
திராவிடம் என்ற உணர்வே அவரிடமிருந்து தான் கிளம்புது. கடவுள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திலே அவர்தான் கடவுளுக்கு சரியான மாற்றாக தமிழை வைத்தார். தமிழ் என்ற சொல்லை முதலில் ஆளுமையாக பயன்படுத்தியவர் பாவேந்தர். அந்த பாவேந்தரிடம் அப்ப வந்து இப்பதான் எழுத துவங்குகின்ற ஒரு இளைஞன் சிற்பி ஐயா அவரிடம் போய் என்னுடைய நூலுக்கு வாழ்த்துறை தாருங்கள் என்று கேட்ட அந்த பொழுது இருக்கிறதே, அது ஆசிர்வதிக்கிட்ட பொழுது. யாரோ ஒரு பூவுகளை தூவி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் போறாரு. ஐயா சொன்னாரு, அதுதான் மறவாத பண்பு. மெய்யப்பன் அவர்களுடன் 2 பேரும் போறாங்க சிற்பி ஐயாவோட. போய் அவர் எப்படி படுத்திருக்கிறாராமா, பெரிய நான் எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு சலிக்காது. ஐயா நீங்கள் பாவேந்தரை பார்த்த நிகழ்ச்சியை சொல்லுங்க என்று கேட்பேன். அவ்வளவு ஒரு கதை போல ஐயா அவர்கள் மனசார சொல்லுவார். பாவேந்தர் பெரிய ஆளுமை. ஒரு மரக்கட்டிலே இப்படி படுத்திருக்கிறார். இப்படி படுத்திருக்கும் போது இவர் போய், ஐயா நான் ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. நான் அண்ணாமலையின் மாணவன் சொன்னதையுமே இப்போ விஜய் சேதுபதி எப்படி யாரை பார்த்தாலும் பிடிச்சிக்கிறாரு, அதை அப்போவே அவர் செஞ்சுருக்கிறார். பாவேந்தர் வேகமாக பிடிச்சி இந்த உச்சி நெத்தியிலே இச்சென்று ஒரு முத்தம் கொடுத்தார். எவ்வளவு அருமையான அந்த காட்சியை ஐயாவுடைய நூல் நீலக்குருவி என்று ஒரு நூல். நீலக்குருவி வந்து மற்ற தொகுப்புகள் எல்லாவற்றையும் விட, சிற்பியினுடைய மற்ற எந்த தொகுப்பை விட நீலக்குருவி ஆன்ம விசாரணையாக இருக்கும், தனித்துவமாக தெரியும். அதில் ஒரு கவிதை, உங்களுடைய முதல்வர் அவர்கள் அந்த கவிதையை கேட்டுத்தான் நான் புலகாங்கிதம் அடைந்தேன் என்று சொன்னாரே, அந்த கவிதையை இந்த நேரத்தில் உங்களுக்காக சொல்லுகிறேன். நீலக்குருவி என்ற தொகுப்பிலே அந்த கவிதை அற்புதமான கவிதை. நாம் அந்த இடத்துலையே இருப்போம். இந்த கவிதையை படிக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளும் பாவேந்தர் பக்கத்திலேயே போய் உட்கார்ந்த மாதிரியா எழுதியிருப்பார். நினைச்சு பாருங்க. அனல் பழுத்து பெருமூச்சு விடுகின்ற காலை சென்னை ராமன் சாலை. அப்படியே அனல், சென்னையோட வெயில் உங்களுக்கே தெரியும், அப்படி பழுத்து வெயிலாக இருக்குது. அந்த நேரத்தில் வாசல் கடந்து பயம் வியர்வையாய் பெருக, வெயில் வியர்வதில்ல பயம், அத்தம் பெரிய கவிஞரை போய் பார்க்க போகிறோம் என்கின்ற அந்த இளம் வயது. அதில் வந்து அப்போ சொல்கிறாரு வருங்க, பயம் வேர்வையாய் பெருக ஆசை வெட்கம் அறியாது. அட என்ன பயம் வந்தாலும் நம்மளுக்கு ஆசை, எப்படியாவது பாவேந்தர்கிட்ட நம்ம முன்னுரை வாங்கிடணும். அப்போ அந்த ஒரு வேகம், அந்த வேகத்தோடு போகிறாரு. ஆசை வெட்கமறியாது உந்த அப்படி போய் பாரதிதாசன்கிட்ட வாங்கன்னு மனசு, சிற்பி ஐயாவோட மனசு உந்தி தள்ளுது. அடியெடுத்து வைக்கின்றேன் பாவேந்தர் இல்லம். அப்போ அவர் சென்னையில் இருக்கிறாரு. பாவேந்தர் இல்லத்துக்கு சிற்பி ஐயா ஒரு அடி எடுத்து வைக்கின்றார். கூடத்தில் பெரிய கட்டில், ஆளே ஆளுமையாக பெருசாக இருப்பார். அப்போ பெரிய கட்டில் தானே இருக்கும். கூடத்தில் பெரிய கட்டில், தலையணையில் முழங்கை ஊன்றி, அப்படி தலையில் முழங்கையை ஊனி வச்சுட்டுருக்கிறாரு. ஊன்றி எழுதி கொண்டிருந்தவர் தலை நிமிர்ந்து பார்க்கின்றார். அப்படி எழுதிட்டு இருந்தவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. கர்ஜிக்க தலைப்படுவோர் சிங்கத்தின் கம்பீரம். ஜெயகாந்தனுக்கு தான் அந்த கம்பீரம் இருந்துச்சு, பாவேந்தருக்கு பின்னாடி சிங்கத்தின் கம்பீரம். பதுங்கி வணங்கி அப்படியே சிற்பி ஐயாவை நினச்சி பார்க்குறேன். எவ்வளவு அந்த பணிவு இன்ன வரைக்கும் ஐயா கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் இவ்வளோ உயரங்களை எட்டி இருக்கிறார். ஒரு நம்ம வியத்தக்கக்கூடிய பணிவு. உயரம் வர வர எல்லாரும் தலை கனம் எடுத்து ஆடுவார்கள். ஆனால் சிற்பி ஐயா அன்று பாவேந்தரிடம் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியே தான் இன்ன வரைக்கும் அத்தனை பேத்துக்கு. அவர் ஒருத்தர் எழுதியிருப்பார், அவருடைய 75வது ஆண்டில் ஒரு கவிஞர், தேரேறி வந்த தெய்வம் திகைக்கும். சிற்பி ஐயாவுக்கு என்ன தர்றது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லி தெய்வமே திகைச்சு போகுமாமா. அப்படி எல்லாம் இருப்பவர் ஏது மரியாதவர் போல எல்லோரிடமும் அன்பாக பழகுகிறாரு. இப்போ அப்படி இருக்கிறப்ப சிறிய வயதில் எவ்வளவு இதாக போய் கேட்குறாரு. யாருக்கிட்ட? பாவேந்தர்கிட்ட. பதுங்கி வணங்கி பூர்வீகம் சொல்லுகிறேன், என்னுடைய வளர்ந்த கதையெல்லாம் சொல்கிறார். அவருடைய சீடர் என் ஆசிரியர் அண்ணாமலை பெயரை முதலில் மொழிகின்றேன். தன்னுடைய ஆசிரியருக்கு என்ன சிறப்பு செஞ்சுருக்காருன்னா, அண்ணாமலையை பற்றி இப்போ ஒரு பெரிய நூல் அவர் வீட்டிலேயே போய் அந்த பெட்டிக்குள்ளே, பழைய பெட்டிக்குள்ளே இருந்த அந்த பழைய அத்தலையும் அவங்கெல்லாம் தூக்கி வீச போகிற ஆசிரியர் எழுதியது கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இல்லை, அத்தனையும் இந்த வயதில் அவர் வந்து 80 வயதுக்கு மேலே ஆயிடுச்சப்போ அவருக்கு, அதை தொகுத்து இப்போ ஒரு நூல் போட்டிருக்கிறார்.
ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு என்ன கடமையை செய்ய வேண்டும் என்று இன்ன வரைக்கும் செஞ்சு கொண்டிருப்பவர் தான் நம் சிற்பி ஐயா அவர்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அண்ணாமலையின் சீடன் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, அரும்பும் என் கவி மடலை அவர் பார்வைக்கு வைக்கிறேன். அப்படியே ஒரு சின்ன கவி மடலை ஐயா பாருங்கன்னு முன்னாடி வைக்கிறார். அப்படியே கண் முன்னாடி பாவேந்தரும் சிற்பி ஐயாவும் நம் மனசிற்குள் வந்து உட்காருவாங்க இந்த கவிதையை வாசிக்கும்போது. அகன்ற முகத்தில் பெரும் சிரிப்பின் ஆழிப்பேரலை. ஆழிப்பேரலைன்னா சுனாமி அப்படின்னு சிரிக்கிறாரு பாவேந்தர். அப்படி ஒரு பெரிய சிரிப்பு, ஆழிப்பேரலை. சின்ன பையன் இப்படி வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர சொல்லி பார்வையினால் ஆணை. அப்படி பார்க்கறதுலையே பக்கத்தில் வாங்குறாரு. கிட்ட நெருங்க மத யானை துதி கைகளாய் இரு கரங்கள் என இழுக்கும். அப்படி தும்பி கையில் இழுக்கிற மாதிரி பாவேந்தருடைய 2 கையில் வந்து அப்படி இழுத்துக்கிறாரு சிற்பி ஐயாவை. இரு கரங்கள் என இழுக்கும். அப்போ நீ என் பேரன். எப்படி பாரு அந்த காலத்து மனநிலை. நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், என்னுடைய மாணவன் ஆசிரியராக மாறிடுறாரு. அவருக்கு யார் வந்து மாணவராக இருக்கிறாங்களோ அவங்க என் பேரன். எவ்வளோ ஒரு உறவு! ஆசிரியர் உறவு என்பது இப்படித்தான் இருந்தது. ஒரு மன்னவன், இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. புலிப்பரசல் என்று ஒருவன், அவர் வந்து ஒரு தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னது அவ்வளவு சந்தோஷத்தில் எல்லாருக்கும் தங்க காசுகளை அள்ளி அள்ளி வீசினாராமா. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உனக்கு ஆண் குழந்தை பிறந்ததென்றா இத்தனை தங்க காசுகளை பரிசாக தருகிறாய்? அவர் சொன்னாராமா பிலிப், இல்லை, என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் இருக்கும் போது எனக்கு மகன் பிறந்தானே, அதற்காகத்தான் நான் இந்த தங்க காசுகளை பரிசாக தருகிறேன் என்று சொன்னாராம். அப்படி ஆசிரியர் என்று நினைக்கும் போது நமக்கு அப்படியே, நான் அதுபோல நினைச்சேன். இந்த நேரத்தில் நான் ஒரு சிறு பதிவு எனக்கு மகன் பிறந்தால் எனக்கு பெண் குழந்தைகள் தான் ரொம்ப பிடிக்கும். முதல்ல பெண் குழந்தை, அடுத்ததாக ஒரு ஆண் குழந்தை வர வேண்டும் என்று நினைத்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், என்ன நீ பெண்ணியவாதி, பெண் குழந்தை வேண்டும் சொல்லி கேட்டால் இன்னொரு பெண் இருந்தால் வளர்த்த மாட்டேன். இல்லை, என்னுடைய ஆசிரியர் சிற்பியின் பெயரை வைப்பதற்காக எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அப்படி என்னுடைய மகன் பேரு சிற்பி தான், தருண் சிற்பி என்று வைத்திருக்கிறேன். அப்படி ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு என்பது ஒரு விளக்க முடியாத ஒரு நெகிழ்ச்சி மிகுந்த உறவு. தந்தை தாய் என்பது நம்ம பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். ஆனால் ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய கடமையை முழுமையாக செய்யும் போது ஒரு மாணவன் மனதிலே சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொள்கிறார். அதுதான் இந்த ஆசிரியர் பணியில் கிடைக்கக்கூடிய ஒரே வெகுமதி. அது தொடக்கப்பள்ளியாக இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும் சரி, மாணவனுடைய வாழ்க்கையை ஒரு அடியாவது உயர்த்த முடிகிறதா, அவர்தான் சிறந்த ஆசிரியர். அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியராக அண்ணாமலையார் வந்து சிற்பி ஐயாவுக்கு இருந்திருக்கிறார். அப்போ அதனால தான் சிற்பி ஐயா சொல்கிறார், ஒரு கார்டாட்டை நாங்கள் சொல்லுவோம், சிற்பியின் மாணவர்களாகிய எங்களுக்கு என்றென்றைக்கும் காலாவதியாகாத ஒரு அட்டை இருக்கிறது, அது சிற்பியின் மாணவர்கள் நாங்கள் என்ற ஒரு அட்டை. அதைத்தான் வந்து இவர் சொல்கிறாரு, அண்ணாமலையனுடைய மாணவன் நான் என்று சொல்லவோ அவர் ஆகா அப்ப நீ என்னுடைய பேரன் என்று சொல்லி இழுத்து அணைத்து ஒரு இச்சென்று ஒரு முத்தமிடுகிறாரே முன்னெற்றியிலே. அப்போ அடுத்த கணம் என் நெற்றியில் இச்சென்ற ஒரு முத்தம், அங்கதான் கவிஞர் வர்றாரு, இலகி அமர்கிறது. முத்தம் இலகி அமர்கிறது என்ற வார்த்தை கவித்துவம் ததும்பும் ஒரு வார்த்தை அல்லவா. 60 வேணில்கள் கையசைத்து ஏகின. 60 வருஷம் ஆச்சு அதை கொடுத்து. அன்னை முத்தம் நினைவில்லை. அன்னை எப்படி முத்தம் கொடுத்தாங்க ஞாபகமே இல்லை. மனைவி முத்தம் மறதியிலே. இது அம்மா கேட்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கவிதை படிக்கையில எல்லாம் இருங்க அம்மா கேட்கட்டும் இது அப்படின்பேன். மனைவி முத்தம் மறதியிலே, இன்னும் என் நெற்றியிலே புரட்சி கவிமுத்தம் ஈரம் கசிகிறது. இதுதான் கவிதை. என்ன ஒரு கவிதை! நம்மளும் ஒரு நாளில் எத்தனையோ சம்பவங்களை கடக்கிறோம். ஆனால் 2 பெருங்கவிஞர்கள் சந்திக்கும் போது வந்தாத அப்படியே நம்ம அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் நிற்பது போல் எழுதுவதற்கு ஒரு கவிஞனால் தானே முடிகிறது. ஒரு கட்டுரை எழுதினால் மறந்துடுவோம். ஆனால் இந்த கவிதை ஒரு வரலாற்று ஆவணமாக அல்லவா திகழ்கிறது. அதுபோல அப்போ அவர் சொல்லி எழுதுறாரு, பால் சுப்பிரமணிய பாவான அதில் எழுதுறாரு, பாட்டை திறக்க வந்த அப்படிங்கிறார். அவர் சொல்ல சொல்ல எழுதணும் அவருடைய காலத்தில். அப்போ எழுதும்போது பாட்டை இத்து போட்டுட்டார், பாட்டை திறக்க வந்தார் எழுதிட்டார். அடுத்த நாள்
நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன எழுதியிருக்கிறேங்கிறாரு. என்ன தப்புங்க ஐயான்னு கேட்குறாரு. அந்த இத்த அடி, பாட்டை திறக்க வந்தான்னு எழுது, எதுக்கு இத்து போட்ட அப்படிங்கிறாரு. பாட்டை திறக்க வந்திருக்கிற அவ்வளோதானங்கிறாரு. இல்லை இல்லை, அது இப்போ ராஜ பாட்டை என்று சொல்லுகிறோமே, அப்படி பாட்டை இத்து போட்டால் அதனுடைய அர்த்தம் வேறு, பாட்டை என்று இத்து போடாவிட்டால் அதனுடைய அர்த்தம் வேறு. மாணவர்களே, ஒரு எழுத்து வந்து நீங்கள் இதில் தான் இதிலிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேணும். கவிஞர் ஐயாவிடமிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம், நாம் பிழையற தமிழை எழுத வேண்டும். அதை இந்த கவிதை நூலில் எழுதியிருக்கிறார். அப்போ இத்து வந்து போடாமல் எழுது அப்படிங்கிறார். அப்போ பாட்டைனா ராஜபாட்டை. அப்போ அவருக்கு கவிஞர்கள் சொல் வந்து எப்போவுமே வந்து பின்னோக்கி வருவதை முன்னோக்கியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல் கவிஞர்களுக்கு இருக்கிறது என்பது நம் காலமாக நம்பி வந்த நம்பிக்கை. அப்படி வந்து எப்படி பாரதிதாசன் இவர் வந்து பாட்டை திறப்பார், புதிய கவிதைக்கான ஒரு ராஜ பாட்டையை திறக்கக்கூடிய ஆற்றல் இந்த இளைஞனுக்கு இருக்கிறது என்று மே 23 என் வாழ்நாளில் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் சிற்பி ஐயா. ஏனென்றால் அன்றுதான் பாவேந்தர் இந்த வாழ்த்தை கொடுக்கிறார். நிஜமாகவே அவருடைய வாழ்த்து உண்மையாகியது என்பதன் அத்தாட்சி தான் இந்த நூல், இந்த நிலவுப்பூ நூல். அதாவது அவருடைய பாரதிதாசனுக்கு எப்போ வந்து சாகித்ய அகாடமி கிடைக்கிறதுன்னு யாருக்காவது தெரியுமா? பெரியவர்களுக்கு தெரியும். மாணவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், அவர் இறந்தது 1964. இவர் ஐயா வந்து வாழ்த்துறை வாங்கியது 1963. 64 ஏப்ரலிலே பாவேந்தர் மறைந்து விட்டார். அவருடைய கடைசி காலத்தில் உச்ச புகழில் இருந்த சமயத்தில் அவர் இந்த வாழ்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்த்தை வழங்கி 11 மாதங்கள் தான் இருந்தார். நினைத்து பாருங்கள். அப்போ அவர் இறந்து 64 கழித்து 70 தான், 1970 தான் அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைக்கிறது. பிசிராந்தையார் என்ற நூலுக்கு, நாடகத்திற்கு தான் சாகித்ய அகாடமி கிடைக்கிறது. ஆனால் நம் கவிஞருக்கோ 2 முறை சாகித்ய அகாடமி கிடைக்கிறது. மொழிபெயர்ப்புக்காக ஒரு முறை, சொந்த படைப்புக்காக ஒரு முறை. எனவே அந்த கவிஞருடைய வேத வாக்கு என்று எங்கேயோ அசரீரி கேட்டதே, அந்த வாக்கு பலித்தது. அதே போல தான் கண்ணதாசனிடம் அவர் வந்து அப்போ மிக புகழ் பெற்றவர். அப்போ அந்த சமயத்தில் வந்த பாட்டுகள்லாம் 1963 அவர் சொன்ன பாட்டுக என்னென்ன பாட்டுங்கிறதே சொல்ல முடியாது. இருவர் உள்ளம், பெரிய இடத்து பெண், அப்பெல்லாம் 1963 ஐயா நூல் வரும்போது கண்ணதாசன் புகழின் உச்சத்திலே இருக்கிறார். ஐயா ஓய் கண்ணதாசனை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய வாழ்நாள் புறாவு உயர்வாக பெற்ற கவியரசு என்ற பட்டத்தை ஆத்தூர்ங்கிற ஊரில் கொடுக்குறாங்க. அதற்காக பரபரப்பாக தயாராகிட்டு இருக்கிறார் கண்ணதாசன். அந்த சமயம் அப்போ எவ்வளவு நட்சத்திர அந்தஸ்து இருக்கும். இப்போ கூட அப்படி இல்லை. சில கவிஞர்கள் நாங்கள் பெரியவர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய அந்த இடத்த அடையவே முடியாது. கண்ணதாசன் தொட்ட இடத்தை அவ்வளவு புகழ. இப்போ முத்தமலை என்று கொட்டி தீராதோ பாடலை எழுதியவர் யாருன்னு பாட்டு தான் அவ்வளவு புகழாச்சு. ஆனால் அந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு எல்லா பக்கம் தேடி பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு தான் சிவானந்தம்னு ஒரு ஆளுங்கிறது தான் தெரியுது. அவ்வளவுதான் பாடலுக்குண்டான கவிதைக்குண்டானது. ஆனால் அப்போ வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், உங்கள் பொறுமையை சோதிக்க மாட்டேன், எனவே நீங்கள் தைரியமாக நிமிர்ந்து உட்காரலாம். அப்போ அவர் கண்ணதாசன் வந்து மிக புகழ் பெற்ற பாடல்களை எழுதி கொண்டிருந்த காலம் அது. உதாரணமாக கட்டோடு குழலாட, இப்போ இந்த காலத்துலேயே அந்த பாட்டு நம்மளுக்கு ரீச் ஆகுது. அந்த பாட்டை எழுதிய சமயம் அது. அன்று வந்ததும் இதே நிலா, அப்போதான் 1963 இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். அப்போ எவ்வளோ உச்சத்தில் இருப்பார் நினச்சி பாருங்க. அப்போவே நிலா பாட்டு அவ்வளவு புகழான ஒரு சமயத்தில் தான் ஐயா போய் அவரை பார்க்க போகிறார். எனக்கு வந்து கொடுங்க, அதாவது வந்து 2 எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லுவோமே. புகழின் உச்சத்தில் அடுத்த வருடத்தில் இறக்க போகிற அளவுக்கு வயதான பாவேந்தர் இருக்கிறார். இன்னொரு பக்கம் அப்பொழுது தான், இதுக்கப்புறம் 18 வருஷம் இருந்தார். அப்பொழுது தான் வந்து மிக பிரபலமாக இருக்கக்கூடிய கண்ணதாசன் இருக்கிறார். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த புத்தகம் வந்து பாலம். அதாவது வந்து மூத்த தலைமுறை, இளைய தலைமுறை ரெண்டுமே இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இருவர் சொன்ன வாழ்த்துக்களை இந்த புத்தகம் வந்து நிலவுப்பூ வந்து ஐயா அவர்களிடம் எங்கே இருக்குது? அமேசான் கிண்டில் வச்சுருக்கீங்களா? அமேசான் கிண்டில் வச்சுருக்கிறார். நீங்கள் தயவு செய்து இளைஞர்களாகட்டும் இதைய வாங்கி பார்த்து இந்த 2 படிக்கலாம். நீங்கள் பாவேந்தர் எப்படி சொல்லி இருக்கிறார், கண்ணதாசன் என்ன எழுதியிருக்கிறார்,
இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு உயர்ந்த நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் நம் சிற்பி ஐயாவை பற்றி. இதில் என்ன ஒரு அழகுனா, அவர்கள் அன்று கணித்தது இன்று நடைமுறைக்கு வந்துவிட்டது. மிகச்சிறந்த கவிஞராக வருவார் என்று ஒரு கவிஞர், இரண்டு கவிஞர்கள் வாக்கு எப்படி உண்மையானது என்பதை இதில் இருக்கக்கூடிய அத்தாட்சி. இந்த 1963 வந்த இந்த நூலிலே, நிலவுப்பூவிலே ரெண்டும் இருக்குது. அடுத்ததாக ரொம்ப முக்கியம், இதில் நான் இந்த நூலை முதலில் எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, நான் 89 இரண்டாம் ஆண்டு தமிழ் இலக்கியம் உடுமலை அரசு கல்லூரியில் படிக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் அரங்கசாமி ஐயா, அவர் இந்த நூலின் ஒரு பிரதி வைத்திருந்தார். அதில் பென்சில் எடுத்து நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, கூவிலம், கருவிலம் அத்தனையும் இதில் பிரித்து எழுதியிருக்கிறார். எழுதி கொடுத்து எங்களிடம் எல்லாரும் திருக்குறளை தான் கொடுப்பாங்க, அதை காய்ச்சீர், விளச்சீர், மாச்சீர், வெண்பா தெரிந்து கொள்வதற்கு. ஆனால் என்னுடைய ஆசிரியர் அரங்கசாமி ஐயா இந்த நூலை கொடுத்தார் எங்கள்கிட்ட. இந்த வகுப்பில் கொண்டு வந்து இந்த நூலை கொடுத்து, இதில் ஒரு சீராவது தவறாக இருந்தால் நேர் நேர், நிறை நேர், நேர் நிறை, நிறை நிறை, இந்த 4 இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் தவறாக இருந்தது என்று எனக்கு கொடுத்தீங்கல்ல, அப்போ அவர்களுக்கு 1000 ரூபாய் தர்றேன்னார். நாங்களும் எப்படியாவது, இது புது கவிதை மாதிரி தானே இருக்குது, எப்படியாவது ஒரு தப்பை கண்டுபிடித்து விட வேணும்னு மாங்குன்னு ராத்திரியெல்லாம் உட்காந்து பென்சிலில் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமான்னு சொல்லி பழகிய நூல் இந்த நூல். ஒரு இடத்தில் கூட தலை தட்டவில்லை, ஒரு இடத்தில் கூட சீர் தப்பவில்லை, தப்பாக இருக்குல்ல. எனவே அப்படி எழுத்தெண்டி படித்த நூல் 88 நான் 2ஆம் ஆண்டு படிக்கும்போது இந்த நூல். எனவே அந்த வகையில் எனக்கு இந்த நூல் மிக மிக மனதிற்கு நெருக்கமான நூல். இந்த நூலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்களுடைய அரங்கசாமி ஐயா பென்சிலில் இப்படி போடுவார், நேர் நேர் தேமா என்று அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதையத்தான் அந்த சிற்பி 90 என்ற தினமணி கதிரிலே வந்த அந்த நேர்முகத்திலே அமுத பாரதி உள்படங்களை எல்லாம் வரைந்தவர் என்று சொல்லுகிறாரு. அவர் இப்போ நல்ல வயதாயிடுச்சு. அப்போ சொல்லும்போது, ஐயா சொல்லும்போது சொன்னாரல்ல, பாதி நாள் அவருடைய மாமனார் வீட்டுக்கு போயிடுவாங்க, மீதி நாளில் தான் நாங்கள் வரைஞ்சோன்னு. அவர் இன்னும் அந்த பேட்டியில் வயதானவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இப்போது அவர் சொன்ன ஒரு கருத்து ஆவணப்படுத்தக்கூடிய கருத்து அந்த இன்டர்வியூவில், இந்த புத்தகத்தை பற்றி. அதை நல்லா இன்னொரு தடவை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நினச்சி பாருங்கள். இப்போது எல்லா கவிஞர்களும், நீங்கள் தமிழ் இலக்கியம் படிப்பவர்கள் இதை மனதில் வச்சுக்கணும், பெரும்பான்மையாக விருத்தம் என்ற பாவனத்தில் தான் எழுதுகிறார்கள். ஆனால் அவற்றிலிருந்து விலகி மனதை அள்ளும் விதமாக துள்ளி வருகின்ற சந்தங்களாக, வெறும் விருத்தமாக இல்லை. அதுதான் ஒரு கவிஞனுடைய வெற்றியை நிர்ணயிக்குது. நீங்கள் பழைய கவிதை எழுதலாம், புது கவிதை எழுதலாம், ஆனால் அது மனசுக்குள்ளே போய் உட்காரணும் என்று சொல்லுகிறார்களே, அதைத்தான் இவர் சொல்கிறார். துள்ளி வரும் சந்தங்களாக வலிமையான தனது எண்ணங்களை, அதுதான் முக்கியம், நம்முடைய எண்ணத்தை எந்த காலமாக இருந்தாலும் வலிமையாக வைக்க வேண்டும் என்ற அந்த விதி இந்த நூலில் இருக்கிறது. கன்னிகளாக கவிதைகளை யாத்திரிப்பதே இருக்கிறது. ஐயா இந்த நூல் மிக புகழ் பெறும். இப்போ சொல்லல, அவர் இதுக்கு ஓவியம் வரைந்து கொடுங்கன்னு போய் கேட்டார், அப்போ பதிவு சொல்கிறாரு, இந்த நூல் மிக புகழ் பெறும். நான் வானம்பாடியை பற்றி ஆய்வு செய்தேன். வானம்பாடி என்பது கோவைகளிலே பிறந்த ஒரு புதுக்கவிதை இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கும்போது எனக்கு இந்த நூல் 2 கருதுகோள்களுக்காக பயன்பட்டது. முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கவிஞர்கள் எல்லோரும் பழைய மரபு யாப்பிலே எழுத தெரியாமல் புது கவிதைக்கு வந்தவர்கள் என்று தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. இவர்கள் ஏற்கனவே மரபிலே வளமை கொண்டிருந்தவர்கள், வளமாக மரபை எழுதியவர்கள் என்பதற்காக எனக்கு புயரசு ஐயாவும் நூல் வெளியிட்டிருக்கிறாரு, நம்ம சிற்பி ஐயாவின் நூல். அப்போ இந்த நூல் எனக்கு பயன்பட்டது. அந்த கருத்தை உடைப்பதற்கு இந்த நிலவு பூ எனக்கு பயன்பட்டது. அடுத்ததாக ஒரு கருத்து, இந்த வானம்பாடி வந்த பிறகுதான் இந்த கவிஞர்கள் புகழை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இல்லை, ஐயாவிற்கு மரபு கவிதைகள் எழுதிய போது புகழ் மலை போல் குவிந்து கிடந்தது என்பதை சொல்வதற்காக 2 கருதுகோள்களுக்கு இந்த நூல் எனக்கு பயன்பட்டது. இந்த நூல் உங்களுக்கு எப்படி பயன்படும் என்று சொன்னால், நீங்கள் காதலித்து கொண்டிருந்தாலும் சரி, இனிமேல் காதலிக்க போகிறவர்களாக இருந்தாலும் சரி,
காதலித்து திருமண வாழ்வில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவிக்கு காதலிக்கு அன்போடு பரிசளிக்க இதில் ஏராளமான கவிதைகள் இருக்கின்றன. உங்களுக்கே இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் ஒரு முறை பார்த்தால் போதும், உங்கள் காதலிக்கு பரிசளிக்க இதில் ஏராளமான கவிதைகள் இருக்கிறது. அதில் நான் ஒரே ஒரு வரியை சொல்லுகிறேன். எனக்கு அப்போ அறிவில்லை, நான் என்னுடைய ஆட்டோகிராஃபில் இருந்த வரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது யார் எழுதலாங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் அப்போ இல்லை. இப்போ நீங்கள் இந்த நூலை புரட்டி பார்த்தால் இதிலிருந்து நிறைய கவிதைகளை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி 2 கவிதைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். என்னை மறக்க வழி இருந்தால், என்னை மறக்க வழி இருந்தால் அன்பே உன்னை மறக்க வழிகள் உண்டு. என்னை மறக்க வழி இருந்தால் அன்பே உன்னை மறக்க வழிகள் உண்டு. என்னை மறக்க இயலவில்லை அன்பே, எப்படி உன்னை மறந்திருப்பேன். இதையை விட ஒரு அன்பை சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கிடைக்காது. எனவே இளைஞர்களே, நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி இந்த கொட்டேஷனுக்காகவாது இதை பாருங்க. இதே போல தான் இன்னொரு கவிதையோடு சொல்லி முடிச்சுக்கிறேன். அழலாகும் காதலினால் அழல் மீது பனித்துளி என்று தாமரை எழுதியிருக்கிறாரு. அதனுடைய ரூட் கவிதை போல இருக்கு பாருங்க. அழலாகும், அழல் அப்படின்னா தீ, அழலாகும் காதலினால் உருகும் நெஞ்சை, அழலாகும் காதலினால் உருகும் நெஞ்சை பொறு நெஞ்சு என சொன்னேன். ஆனால் ஆனால் இந்த புனல் தேக்கும் விழிகளிடம் யாது சொல்வேன். இந்த கண்ணு புனல்னா நீர். அப்போ ஒவ்வொரு ஆட்டோகிராஃப்லையும் இது இருக்கும். இந்த அது பொரு நெஞ்சேன்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த அழுது விடத்துமா என்று புனல்னா நீர், புனல் தேக்கக்கூடிய இந்த விழிகள்கிட்ட நான் எதை சொல்லுவேன். விழிகளிடம் பொய் சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய மனசிடம் ஆறுதல் படுத்தலாம். ஆனால் இந்த கண்களிடம் பொய் பேச முடியாது என்பது போன்ற அற்புதமான கவிதையின் உச்சம் இந்த நூல். நிறைய கவிதைகள் இதில் இருக்கிறது. காதல் கவிதை எழுதும் போதும் சரி, வார்த்தை துள்ளல்களில் குறும்பு சொற்கள் தெரித்து விடும். கவிஞரிடம் காணப்படும் சிறப்பே அதுதான். மருள்கையில் மான் போல்வாள் கற்பை காக்க மதியற்றோர் தொட நினைத்தால் புலியே ஆவாள். அருளுகையில், இதெல்லாம் 63 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதை மாதிரியா தெரியுது? ஏதோ நேத்தைக்கு வந்த ஒரு கவிதை போல அல்லவா உங்களுக்கு தெரிகிறது. அருளுகையில் பசு போல அமைதி காப்பாள், ஆனந்தம் பொங்குகையில் துள்ளும் கன்றே. அவள் ஆனந்தம் பொங்கையில் அந்த பொண்ணு கன்று குட்டி தான், அப்படி துள்ளுவா ஆனந்தத்தில். குரங்கினத்து பிடிவாதம் அவள் பால் உண்டு. குரங்கினத்துக்கு என்னென்ன பிடிவாதம் இருக்குதோ அத்தனையும் அவளுக்கு இருக்குது. குறும்பு கட்டும் அங்கது போல் குறைவே இல்லை. குரங்கு என்னென்ன குறும்பு வல்லுதோ அத்தனையும் அவள் பண்ணுறா. ஒரு கால் நம் மானிடர்கள் விலங்கினத்தின் ஒரு பிரிவாம், விலங்கிலிருந்து வந்தவன் மனிதன்கிற சொல்றார். மெய்ப்பித்தாலோ இவள் யார், இவள் யார் எனக்கு தெரியலையே. இந்த கவிதை இப்போ வந்தது மாதிரி இருக்குது. ஐயா அவர்கள் சொன்னார், அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும், ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் நிலாவுக்கு போகல, அந்த சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கால் இப்போ எழுதலாம் பாட்டு. ஆனால் அப்போ அந்த பாட்டு எழுதுறதுக்கு வழியே இல்லாத ஒரு சமயத்தில், அதுதான் ஐயா சொன்னார், இந்த முதுகில் ராக்கெட் போடுற மாதிரி அந்த ராக்கெட்டில் அப்படியே பூவா வருது. அதுதான் ஒரு கவிஞன். ஒரு துப்பாக்கியை நட்டு வச்சா அவன் வீரன். ஆனால் அந்த துப்பாக்கி முனையிலே ஒரு ரோஜா பூவை வைத்தால் அவன் தான் கவிஞன். கவிஞனுக்கும் போராளிக்கும் அதுதான் வித்தியாசம். அப்போ அவர் சொல்கிறாரு, நிலாவில் போகலாம், மனிதர்கள் இறங்கலாம் என்று வெறும் பேச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் இவர் எழுதினார். அதுதான் இந்த கவிதையுடைய சிறப்பு. வட்ட நிலாவினில் மானிடர் ஓடியே எட்டி குதித்தனராம். நிலாவில் எல்லாம் எட்டி குதிக்கிறாங்களே, இனி கெட்டது போ, இனி கெட்டது போ, இளமாதர் முகத்துக்கே என்ன உவமை சொல்வோம். இப்படி போச்சே, இல்லை நாங்கள் என்ன உவமை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை முன்னோக்கிய ஒரு யூகிப்பு திறன். ஒரு கவிஞருக்கு அந்த யூகிப்பு திறன் இருக்கும். ஒவ்வொரு எந்த நல்ல கவிஞரை பார்த்தாலும் பின்னால் வருவதை அவர்களுக்கு ஒரு வாக்கு வன்மை, வாக்கு உண்மையாகிவிடக்கூடிய தன்மை இருக்கும். அந்த கவிதையாகத்தான் நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். அதே போல் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதில் நீங்கள் பாடலாம். பாடலாக இந்த புத்தகத்தில் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் எதையாவது ஒன்றை எடுத்து பாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா அதை பாடிடலாம்.
இதில் அது எந்த பாட்டோடு தான் வரும், ராகத்தோடு தான். உதாரணமாக இதனுடைய தலைப்பு கவிதையாக இருக்கிறது நிலவுப்பு. அதை பார்க்கும்போது தான் மரபு கவிதை மீது நமக்கு ஏக்கம் வருகிறது. நாம் தொலைத்து விட்டது புதுக்கவிதை என்று சொல்லி நாம் இசை மரபை தொலைத்து விட்டோமோ அப்படின்னு ஏங்க வைக்கின்ற தொகுப்பாகத்தான் இது இருக்கிறது. இப்போ இசை மரபு, இசையோடு பாடலை பாடுவது கேரள மொழியிலே, மலையாள மொழியிலே மிக உச்சத்தை தொட்டிருக்கிறது. நான் சொன்னது போல வேடன் என்பவர் அந்த பணியை செய்து கொண்டு வருகிறார் இப்போ சமீபத்தில். அதே போல் ஆந்திராவிலே அந்த பண்பு இருந்தது. எதையுமே ராகத்தோடு தொடங்குவது, ராகத்தோடு சொல்வது தான் தமிழனுடைய மரபாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ புதுமை என்று சொல்லி அந்த இசை உணர்வையே நாம் தொலைத்து விட்டோமோ என்று ஏங்க வைக்கக்கூடிய கவிதைகள் இருக்கிறது. நான் அவ்வளவு பாடகி இல்லை, ஆனாலும் உங்களுக்கு அந்த சந்தம் எப்படி வருகிறது என்பதற்காக நான் ஒரு 4 வரி தான் பாடுவேன், ரொம்ப கொடுமை பண்ண மாட்டேன். பாருங்க. கொட்டி கிடக்கின்ற நீல மலரிடை குளிர்ந்த அல்லியை போல் உலகை கட்டி அணைத்திடும் கண்ணி இயற்கையின் கையக நல்விளக்காய் மணி பெட்டிக்குள்ளே ஒளி பண்ணி இழைத்திட பெணிய முத்தெனவே திங்கள் வட்ட திருமுகம் வானில் எழுந்திடில் வயம் சிலித்திடுமே தல்லல்லாதிலம் தல்லாலிலம் லாலிலம் லல்லாலா. அந்த ராகம் அப்படியே இந்த பாடல்களுக்குள் வருகிறது. நான் உதாரணமாக ஒரு பாடல் தான் இதில் பாடி காமிச்சேன். முழுக்க இசை கோவையாக இருக்கிறது. நம்ம புதுக்கவிதை என்ற பேரில் அந்த இசையை தொலைக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லையே. எனவே மாணவர்களே, இந்த புத்தகத்தை பிரித்து பாருங்கள். ஒரு கவிஞர், நம்ம ஊர், நம்மளுடைய மண்ணினுடைய கவிஞர் எப்படியெல்லாம் ஒரு காலமாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு காலத்தில் தோய்ந்திருக்கிறார் என்பதை உணர்வீர்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு நல்கிய, நான் சரியாக 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவேன்னு உறுதி கொடுத்துட்டு தான் வந்தேன். எனவே சரியாக முடித்து விட்டேன். எனவே அத்தனை பேருக்கும், இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.